உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். போகர் எழுதக்கூடிய அந்த மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவரோட சித்து ரகசியங்கள், ஆனா முன்னொரு காலத்துல இருந்திருக்கு. இது எப்படி ஒரு சாத்தியம், இந்த கலியுகத்துல எப்படி சாத்தியமா இருக்கு? லைப்ரரி ஒன்று இருக்கு, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1967ஆம் நூற்றாண்டுல அந்த லைப்ரரி இருக்கு, கடலூர்ல இருக்கு. அந்த இதுதான் நான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன். இது நீங்க கண்டிப்பா ஆதன் மீடியா மூலியமா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூன்றாவது சிலை மட்டும் ஏன் ஸ்ரீலங்காவுக்கு போக காரணம் என்ன? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் ஏதாவது இருக்கா? அவங்க தான் வந்து முருகன் அங்க வாழ்ந்ததுக்கான சான்றுகள் அதிகமா இருக்கிறதுனால அங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. நான் கடுமையான ஒரு விரதம் தான் இருந்தேன். முருகன் நான் கேட்டதை இன்ன வரைக்கும் எனக்கு கொடுக்கல. எவனுக்கு நடந்திருக்கு, எனக்கு நடக்கல. ஒருவேளை நம்மளோட பூர்ண ஜென்ம பாவமா, நம்ம முன்னோர்கள் செய்த பாவமா, அதாவது எந்த விஷயமும் கிடையாது. ஏன் பொருளாதாரம் போயிடுச்சு, வேலை போயிடுச்சு. இப்ப அவங்கள என்னைய நம்பி இருக்கிற ஒரு பசங்களை நான் பாத்துக்கணும். நான் முருகன்ட்ட சொல்றேன், அழுத கோயிலே அழுத. இந்த வாழ்க்கை முருகன் நம்ம கூட தான் இருக்கான்னு அந்த ஒரு உணவு இருந்துட்டாலே. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் இல்லம் விக்னேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. கடந்த ஒரு 8 மாதங்களாக வந்து எங்களுக்கான ஒரு நேர்காணல் வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க. அதுலேயும் நிறைய நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆரம்பத்துலேயே நம்ம வந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தோம். முன்னாடி அந்த நேர்காணல். ஆமாம், இது கிட்டத்தட்ட முருகரை வந்து நான் நிறைய விஷயங்கள், எனக்கு புது புது தகவல்கள்லாம் வந்து கிடச்சிருக்கு. அதை கண்டிப்பாக நம்மளுடைய ஆதன் நேயர்களுக்காக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன எதனால் இந்த கேப்? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆதன் மீடியாவில் தான் நம்ம ஃபஸ்ட்டு நேர்காணல் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா நம்ம திருச்செந்தூர் பற்றி பேசணும். என் வாழ்க்கையை கொடுத்தவர் திருச்செந்தூர் முருகன். அந்த ட்ராவல் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சில இடத்துல வந்து இதே நம்ம மீடியா நம்ம பேசணும். நம்ம முருகனை தேடி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த சில விஷயங்கள் வந்து அந்த அறுபடை கோயிலுக்கும் திருத்தணி, திருச்செந்தூர், பழனி இந்த மாதிரி எல்லா வீடுகள் இருந்தாலும் கடைசியாக ஸ்டெபிளைஸ்டான அவராது எப்படி சொல்கிறதுனா வந்து இன்னும் நிறைய பேர் எனக்கு கிடைச்ச தகவல் வந்து அவர் என்ன சொன்னார்னா, இந்த தைப்பூசத்துக்கான இதுக்கு ஒரு நோக்கம் என்னன்னா, முருகன் வந்து வீரமரணம் அடைஞ்சிருக்காரு. இல்லையா, அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா போகும்போது அவர் ஒரு போர் வீரன் அவர் வந்து உலகத்தை ஆண்டிருப்பார். அப்ப அந்த ஆண்டதுக்கு அப்புறமா ஒண்ணு ஸ்பிரிச்சுவல்ல அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரா, இது ரெண்டுத்துல ஏதாவது என்ன ஆப்ஷனா இருக்கும்? எனக்குள்ள ஒன்னு ஒப்பீனியன் அப்படின்னா, ஒண்ணு அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கலாம். அடைஞ்சிருந்தால் இன்னைக்கும் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு எப்படி வந்திருப்பார்? சரி, ஓகே, இது வந்து ஸ்பிரிச்சுவல் எல்லாருக்குமே நடக்குங்க. இந்த எல்லா இடத்துலையும் நம்ம கேட்கும் போது கூப்பிட்ட குரல் தான் அந்த ஸ்பிரிச்சுவல். நமக்கு எங்க இருந்தாலும் இறைவன் கை கொடுப்பார். என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதை நான் தேடணும் கம்ப்ளீட்டா. நமக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டாவோ இல்லை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாவோ இல்லை ஒரு நூல்களாவோ ஒரு புத்தகமாவோ நமக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இதுலையும் எனக்கு சொல்லப்படல. எந்த வரலாறுமே இல்லை. ஆக்சுவலி முருகன் எனக்கு என்னன்னா, இப்போ முருகன் இருக்காரு, நம்ம கோயிலில் பார்க்குறோம், வழிபாடு பண்ணுறோம். முருகா எனக்கு இது தேவை, எனக்கு இது வேணும், மக்களுக்காக தான் நீ கொடுத்துருக்க. மக்கள் முருக பக்தர்கள் எத்தனையோ பிரார்த்தனைகள் வச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கும் நிறைய மலேசியாவில், சிங்கப்பூர், ஜப்பான் எல்லா இடத்துலையும் வழிபாடு இருக்கு. அப்போ எல்லாருமே வந்து முருக பக்தர்கள் தான். ஆனால் மொழிகள் வேற, வெவ்வேறு நாட்டில் இருக்காங்க. இந்த அட் தி டைம் ஆஃப் தி பாயிண்ட் என்னன்னா, இவங்க எல்லாருமே நம்ம தமிழ் குடியில சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. அப்போ இந்த ஜாயிண்ட் அங்கே போகுது. யார் ஒரே ஒருத்தர்னா முருகன் மட்டும்தான். அப்போ இவர் கடைசியா எங்க இருந்தார்? இவரோட டைம் டிராவலர்ல கடைசியா அந்த போர் முடிச்சுட்டு, அதாவது குறிஞ்சி நிலம் தேசத்துல இருந்து திருச்செந்தூர்ல போர் புரிஞ்சாரு. அதுக்கப்புறமா 2வது போர், 3வது போர், அது இதை எல்லாமே மருமகளா இருக்கு. கடைசியா ஸ்டெபிளைஸ்டா எங்க இருந்தார்? அது இன்னைக்கும் நமக்கு சான்று இல்லை. அப்ப நான் இது தேடுறேன், நமக்கு ஒரு கேப் உள்ளது, தேடுறேன். அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், முருகரை பத்தி பேசணும். அப்புறமா எனக்கு ஒருத்தர் சொல்றாரு, இது வந்து நான் ஒரு நாள் இருக்கேன், என்னை வந்து எனக்கு காணொலி நம்ம பேசுகிறோம் எல்லாமே பார்த்துட்டு எனக்கு ஒரு நபர் எனக்கு கால் பண்ணுறாரு. அவர் என்னை விட மூத்தவர். அவர் கால் பண்ணி, ஐயா நீங்கள் முருகன் இல்லம் விக்னேஷ், நீங்கள் உங்கள் பதிவெல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப எனக்கா இல்லை நானா உங்களுக்கு கூப்பிட்டேனா இல்லை எனக்கே தெரியல, இது ஒரு மர்மம்.
அவர் வந்து திருமணமே செஞ்சுக்கல, எல்லாமே இறைசக்தியே அடைகிறவர். அவர் டாக்டர். அவர் Okay. ஹிஸ்ட்ரி இந்த ஹிஸ்ட்ரியை வந்து ஸ்டடி பண்ணுறாங்கல்ல, ஓகே. அந்த ஒரு டாக்டரேட் படி எனக்கு கால் பண்ணி எனக்கு எதுக்கு சொல்லணும், ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கால் எதுக்கு எனக்கு வரணும், ஃபஸ்ட்டு கேள்வி. 4 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபாடு பண்ணிட்டு அலங்கரிச்சுட்டு வரேன். 5 மணிக்கு 6:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது காலையில். அப்போ காலைல ஃபோன் வரும்போது எனக்கு இவர் பேசுகிறாரு, முருகன் இல்லை இங்கிலீஷ். அவர் பேர் என்ன, எந்த ஊர், என்னமே சொல்ல. உங்களுக்கு அந்த சான்றை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து 52 வயசு ஆகுது. நான் இது வரைக்கும் திருமணம் அப்போ தான் அவரோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியுது. இறைசக்தியை மட்டும்தான் தேடுறது என்னோட வேலை. அதை சார்ந்து என்னோட முன்னோர் காலத்திலேருந்து அவர் கொடுத்து அவர் வச்சிருக்க பத்திரப்படுத்தக்கூடிய பொக்கிஷம் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அவரும் வந்து சேகரித்து வைத்திருக்கிறாரு. அவரும் அவரோட முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் தான், நம்ம பாட்டன் முப்பாட்டன் அவரோட காலத்துலேருந்து சில பொக்கிஷம் நம்ம இருக்கும். இன்னைக்கும் நிறைய இடங்கள், நிறைய கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு ட்ரங்க் பெட்டியாக இருக்கட்டும், வஸ்திரமாக இருக்கட்டும், அவங்க உபயோகப்படுத்தின பொருட்களாக இருக்கட்டும், நம்ம பத்திரப்படுத்தி அந்த மாதிரி வந்து சில நூல்களும் ஓலைச்சுவடிகளும் அவர்கிட்ட வச்சிருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் கேட்டேன், ஐயா இது என்ன மாதிரி விஷயம், இது என்ன விஷயம், நான் இதை பேசணுன்னா இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிவைன் சோல் இருக்கும், முருகனுக்கும் கனெக்ட் ஆகிற விஷயம் நான் பார்ப்பேன். அப்போ அவர் சொல்லும்போது வந்து போகர் எழுதக்கூடிய அந்த மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவரோட சித்து ரகசியங்கள், கூடு விட்டு கூடு பாயிறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு திரைப்படத்தில் கூட நம்ம ஒரு பார்த்துருப்போம், 7ஆம் அறிவு படத்தில் வந்து அந்த ஹிப்னாட்டிசம்னு சொல்லுவாங்க. ஆமாம், நோக்கு வர்மம். இது எல்லாமே இருக்கா நமக்கு? ஏன்னா நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு டவுட் வரும், இது மாதிரி இருக்கா இல்லை வந்து ஒரு சினிமாட்டிக்காக இது வந்து காட்டுறாங்களா? ஆனால் முன்னொரு காலத்தில் இருந்திருக்கு. இது எப்படி ஒரு சாத்தியமா, இந்த கலியுகத்தில் எப்படி சாத்தியமா? இது எல்லாமே இருக்குங்க, 100க்கு 100 உண்மை. இது இருக்கு. நீங்கள் அந்த நூல்கள் படிக்கிறதுக்கே தமிழ் கல்வி வந்து உங்களுக்கு தனியாக தேவைப்படும். ஏன்னா இப்போ இருக்க தமிழ் கிடையாது, அது சங்க இலக்கிய தமிழ். அது படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி பண்ணணும், அந்த தமிழை படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி பண்ணணும். எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நமக்கு அந்த ஆர்வம் தூண்டுது. ஏன்னா என்ன நடக்க போது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 6000 நோய்களுக்கு உண்டான ரகசியங்கள் அதில் இருக்குது, அந்த மூலிகைக்குள்ளே இருக்குது. அப்போ நமக்கு சொல்கிறேன், அப்போ நான் இங்கேருந்து கடலூருக்கு பயணம் பண்ணுறேன். கடலூர் பயணம் பண்ணிட்டு ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1967ஆம் நூற்றாண்டில் அந்த லைப்ரரி இருக்குது, கடலூரில் இருக்குது. அப்போ நாங்கள் போகிறோம், ஏன்னா பழைய புத்தகங்கள் அங்கே இருக்கும். அப்போ பார்க்கும்போது அந்த போகர் 6000ங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அது வந்து எல்லாமே வந்து காலப்போக்கில் அதை மாற்றிட்டாங்க, எதுவுமே உண்மையாக இருக்காது. இன்றைக்கும் நீங்கள் படித்து பார்த்து நெட்டில் டைப் பண்ணால் கூட அது உண்மையாக இருக்குது. ஆனால் இவர் வச்சிருக்கிறது அனைத்து உண்மையானது. அந்த இதுதான் நான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன். இது நீங்கள் கண்டிப்பாக ஆதன் மீடியா மூலிமா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என் கைக்கு வந்ததுக்கப்புறமா என்னென்ன நோய்களுக்கும் என்னென்ன வியாதிகளுக்கு என்னென்ன இருக்குது, என்ன மகத்துவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே ஒரு நேர்காணல் வச்சு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரகசியங்கள். ஏன்னா இப்போ இந்த குறிப்புகள் எல்லாமே போகர் அவருடைய கைப்பட எழுதின குறிப்புகள். போகர் எழுதி கொடுத்ததை இவங்க முன்னோர் காலத்துலேருந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அவரு செதுக்கி வச்சுட்டு போயிட்டாரு. அவர் இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, நவபாஷான சிலை, தசபாஷான சிலை, இது எப்படி உருவான மூலிகை மேற்கொண்டு அதில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து அவரோட எழுதின விஷயம் வந்து தூய தமிழ்ல, சங்க தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க அதை மொழிபெயர்த்து படித்து பார்த்தீங்களா? அது எடுத்து பார்க்கும்போது நான் தான் சொன்னேனே மேடம், தனி கருவி தேவை நமக்கு. என்னதான் அதை வந்து நமக்கு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் பண்ணால் கூட அந்த சங்க இலக்கியம் தமிழுங்கிறது வந்து நமக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு தான் நம்ம படிக்கணும். ஆனால் அது கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கும் நிறைய கோயிலில் கல்வெட்டுகளுக்கு நமக்கு சில அர்த்தங்களே தெரியாமல் போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு கல்வெட்டுகளுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ரகசியம் உள்ளது. ஓகே, இப்போ போகர் அவர்கள் வந்து நம்ம திண்டுக்கல்ல வந்து அவருடைய ஜீவ சமாதி பழனி கிட்ட இருக்கு அப்படின்னு. இப்போ அவர் ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும், அவர் வந்து பழனி முருகன் சிலையும் இன்னொரு சிலையும் நவபாஷணம் அண்ட் தசபாசன சிலைகள் வந்து செய்திருக்கார். இதை பற்றின குறிப்புகள் வந்து அந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கிறதா அவர் சொன்னாரா? மொத்தம் 3 சிலைகள் இருக்கு மேடம். 3 சிலைகள். ஆமாம், நவபாஷான சிலை, தசபாஷான சிலை, இன்னொரு சிலை ஒன்று இருக்குது, அது இலங்கையில் இருக்குது. ஆமாம், இலங்கையில் இருக்குது. அந்த இலங்கையில் என்ன அப்படின்னா, இது வந்து குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. இலங்கையில் ஒரு கோயிலில் அது வந்து வேல் மட்டுமே வழிபாடு செஞ்சுருக்காங்க அந்த கோயிலில். அதாவது இந்த யாழ்ப்பாணம் தாண்டி இன்னொரு ஒரு ஊர் ஒன்று இருக்குது, அது ஒரு கிராமப்புறம். அங்கே வேல் மட்டுமே வழிபாடு செஞ்சு அங்கே வந்து அதை வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு பத்திரம் படுத்தி வச்சுருக்காங்க அந்த சிலையை. அது பப்ளிக்கு காட்டல, பக்தர்கள் காட்டல, அதை பத்திரம். ஏன்னா இதுதான் கடைசி. ஏன்னா நம்ம பழனியில் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், முருகனோட முதுக்கே வந்து சரிஞ்சிருக்கு. இன்னும் இந்த மாதிரிலாம் வந்து அழிவு ஆனதுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் நமக்கு இருக்கணும் சான்றா. அதனால அவங்க பத்திரம் பற்றி வச்சிருக்காங்க. ஆனால் இத்தனை ரகசியங்களும் உள்ளடக்கக்கூடிய அந்த நூல்களில் எல்லாமே நமக்காக வருது. ஏன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா,
ஓவர் ஒரு டிக்கேடுக்கு அப்புறமா எல்லாமே உண்மைகள் வெளியே வரும். அது யார் மூலியமான வரலாம். ஆனா நான் பாக்கியசாலியா நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு அது தெரியப்படுத்துவோம். என்னென்ன நோய்களுக்கும் என்னென்ன மகத்துவம் இருக்கு. அதுக்கு அந்த நான் என்னன்னா அப்படி அந்த ஒரு மருந்துகளும் அந்த ஒரு வியாதிகள் குணமாகுச்சுன்னா இதுக்கப்புறம் நமக்கு அந்த இங்கிலீஷ் மெடிசனே தேவைப்படாது. எல்லாமே நம்ம இந்த ஒரு போகர் மூலியமாவே அந்த மூலிகைகள் வச்சு நம்ம குணப்படுத்திக்கலாம். ஓகே. இது இப்போ 3வது சிலை வந்து ஸ்ரீலங்கால இருக்கு அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து நவபாஷணம், தசபாஷணம் மூலிகைகளை கொண்டு செய்யப்பட்டது. இந்த சிலை எந்த மாதிரியான ஒரு விஷயத்துல செய்யப்பட்டதாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுவும் இன்னொரு விஷத்தால மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆனா இப்ப இந்த ஒரு 2 சிலைகள் இருக்குல்ல, இந்த 2 சிலைகளோட ஹைட்டும் அதோட கனமும் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட ஒரு உயர்ந்ததா இருக்கும் நான் என்னோட கணிப்பு படி நான் சொல்றேன். ஏன்னா இதுவும் அந்த நூல்கள்ல இருக்கு. கண்டிப்பா அது கையில வந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே அதை தெரியப்படுத்துவோம், மக்களும் அதை பார்க்கட்டும். ஏன்னா இது எதுக்கு நம்ம இதை வந்து தெரியப்படுத்துறோம்னா முருகன் யுகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கும் இல்லை எப்பயுமே நம்ம முன்னோர் அவர் தான். அவரோட வரலாறு இன்னுக்கும் எல்லார் இடத்துக்கும் நம்ம வந்து பரப்புறோம். அதுல ஒரு சந்தோஷம் ஒண்ணு இருக்கு. நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காருன்னா நமக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த ஒரு ஆர்வம் இருக்கு. ஏன்னா கோயில்ல நம்ம போறோம், முருகா எனக்கு இது கொடுக்குற, இது மட்டும்தான் எனக்கு தேவைங்கிறது இல்லாம உன்னை பத்தி நான் படிக்கணும்னா அவர் நம்ம கூடயே வந்துருவாரு. இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் நீங்க ஸ்டடி பண்ணும் பொழுது அதோட ஆறா உங்க கூடயே தானே டிராவல் ஆகும். இன்னும் சில இன்ஃபர்மேஷன் என்னைய பத்தி படிக்கணும்னா அது கண்டிப்பா நான் உங்க கூடயே நான் வந்துடுறேன். இதுதான் நான் உணர்ற விஷயம். ஓகே. இப்போ இந்த 2 சிலைகளும் நவபாஷணம் அண்ட் தசபாஷணம் சிலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 3வது சிலை மட்டும் ஏன் ஸ்ரீலங்காவுக்கு போக காரணம் என்ன? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான், வள்ளியும் முருகனும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்தாங்க. அங்க வந்து இன்னும் அது ஒரு நமக்கு ஒரு நம்ம பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் அந்த கரெக்டான ஒரு ஆக்சுவலான ஒரு ஹிஸ்ட்ரி நமக்கு இன்னி வரைக்கும் அது யாராலையும் வந்து கணிக்கவும் முடியல. அது வந்து ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையல. திருமணம் அங்கே நடந்ததுன்னு சொல்றாங்க, அப்புறம் வள்ளிமலையில நடந்ததுன்ற. அப்போ எதை நம்ம உண்மையா நம்ம எடுத்துக்கிறது? ஒருத்தவங்க சொல்றாங்க இதுதான் உண்மை, அப்போ அந்த மக்கள் நம்புறது எது? அப்போ அங்க இருக்கும் பொழுது அவங்க தான் வந்து முருகன் அங்கே வாழ்ந்ததுக்கான சான்றுகள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. ஓகே. போகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகைகள், மருந்துகள் அப்படிங்கிறதோட இந்த சித்து விளையாட்டுகளையும் கை தேர்ந்தவர் போகர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயங்களும் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது மேடம், இப்போ நான் சொல்கிறேன்னா எத்தனை பேர் இது உணர்றாங்கன்னு தெரியல. நம்ம கோயிலுக்கு போகிறோம், பிரசித்திப்பட்ட பெரிய ஆலயங்கள் நான் சொல்லலை, திருச்செந்தூர், திருத்தணி, பழனி இந்த மாதிரி கோயிலில் விட்டுருங்க. எந்த கோயிலாக கூட இருக்கட்டும், அது வந்து பாலடைஞ்ச கோயிலாக கூட இருக்கட்டும், அங்கே வந்து பராமரிப்பு இல்லைனா கூட நீங்கள் முருகனை அந்த இடத்துல எந்த கடவுளை நீங்கள் வணங்குறீங்களோ அந்த கடவுளை பார்த்துட்டு அங்கே நீங்கள் இங்கே தான் நீ இருக்கன்னு நீங்கள் பேசுங்க, பிரபஞ்சத்தோட பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே பதில் வரும். அப்படி இருந்து தான் போகராக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த சக்தி உள்வாங்கியிருக்காங்க. அவரு அந்த சிலை செய்யும் போது கூட நம்ம சில புகைப்படங்கள்ல பார்த்துருப்போம், இது எல்லாமே சித்தரிக்கப்பட்டது தான். பக்கத்திலே முருகன் இருப்பார், அவரோட அருள் வந்து கொடுப்பார். அப்ப இது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏன்னா அவர் உணர்ற தருணத்தை மட்டும் தானே இவங்க அந்த புகைப்படத்துல பண்ணியிருக்காங்க முடியும். கண்டிப்பா ஒரு முருகன் அருள் கண்டிப்பா இருக்கும். அந்த சித்து விளையாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாயிருது, இது எல்லாமே இருக்கு. எப்படின்னா நம்ம சாதாரணமாலாம் நம்ம பண்ணிட முடியாது. சாதாரணமா பண்ணோம்னா இந்த கழிவு இது எதுக்கு வரணும், இங்க வந்து நமக்கு எதுக்கு? இப்ப ஏற்கனவே நிறைய டெக்னாலஜி, ஒரு சின்ன விஷயம் நம்ம நடந்தாலே உடனே அந்த கேமராவும் இதை நம்ம கொண்டுட்டு போயிடணும். ஆனா இது எல்லாமே இருக்கு, ஆனா பயிற்சி தேவை. இன்னைக்கும் சீனால நிறைய இதை விட நம்ம இன்னும் நிறைய படிக்கணும் அதை பத்தி. அங்க இது எல்லாமே பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க சீனால. இப்ப இந்த தைப்பூசம், இந்த நீங்கள் வர்றதுக்குள்ள தைப்பூசம் வந்து 48 நாட்கள் வந்து விரதம் வந்து நடைபெற்று முடிஞ்சது. உங்களுக்கு அந்த விரதம் எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது? சிலர் வந்து இந்த 48 நாட்கள் வந்து விரதம் நான் இருக்கிறேன், நான் கேட்டதை வந்து முருகன் எனக்கு உடனே செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், நான் கடுமையான ஒரு விரதம் தான் இருந்தேன், முருகன் நான் கேட்டதை இன்ன வரைக்கும் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த 48 நாள் விரதம், ஒரு மண்டலம் விரதம் முருகனுக்காக இருக்கும். இந்த தைப்பூசம் மட்டும் இல்லை, எல்லாரோட முருகனோட உகுந்த பண்டிகைகளுக்கு எல்லாருமே விரதம்ங்கிறது நம்ம உள்வைக்கிறோம். இந்த தைப்பூச விரதத்துக்கான எக்ஸ்ட்ரீம் பவர் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் என்னன்னா இந்த விரதம் இருந்துட்டு ஏன் நடக்கலைங்கிற விஷயத்த வந்து நம்ம அதை தான் நம்ம அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்கிறோம். ஏன் நடக்கலை? அவனுக்கு நடந்திருக்கு, எனக்கு நடக்கலை. ஒருவேளை
நம்மளோட பூர்ண ஜென்ம பாவமா, நம்ம முன்னோர்கள் செய்த பாவமா, அதான் எந்த விஷயமும் கிடையாது. உன்னோட நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, பக்தியை தான் நான் சொல்லுவேன். இப்போ என்னோட வாழ்க்கை எடுத்துக்குங்க. நம்ம கடந்த போன காணொலியில் நம்ம பேசியிருக்கோம். திருச்செந்தூரில் வந்து என் வாழ்க்கை முருகன் இந்த தைப்பூசம் விரதம் இருந்து 48 நாள் போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. முருகனே நினைத்து அந்த நாட்கள் ஓடிச்சு. அப்போ தைப்பூசம் முடிஞ்சு நம்ம திருவிழா பண்ணுறோம், கோயிலில் திருவிழா பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் 11ஆம் தேதி தைப்பூசம் முடியுது. நல்லா பார்த்துங்க, 11ஆம் தேதி தைப்பூசம் முடியுது. 12ஆம் தேதி 13ஆம் தேதி என்னை பணி நீக்கம் செய்கிறாங்க. நான் வேலை செய்கிற இடத்துல பணி நீக்கம் செய்கிறாங்க. பணி நீக்கம் செஞ்ச அடுத்த 13ஆம் தேதி பணி நீக்கப்படுறேன். 14ஆம் தேதி எனக்கு உடல்நிலை சரியில்லை. டோட்டலாக வந்து எனக்கு ஒரு அப்நார்மலாக இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராப்ளமாக உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. எனக்கு அப்புறமா என் பசங்களுக்கு வந்தது. என் பசங்களுக்கு அப்புறமா என் மனைவிக்கு வந்தது. இது அப்படியே ட்ராவல் ஆகுது பாருங்க. அப்போது என்னோட பக்தி பொய்யா? இல்லை, முருகன் ஏதோ ஒன்று சொல்ல வரான், இல்லை ஏதோ ஒன்று செய்ய நினைக்கிறார், அவ்வளோதான். அப்போது இந்த கஷ்டம் இப்போது நிறைய பேருக்குங்க மேடம் ஒரு விஷயம், ஒரு சூழ்ச்சமம் புரிய மாட்டேங்குது. என்னன்னா, கொடுத்துக்கிட்டே இருக்கிறவன் கடவுள் இல்லை, எடுத்துக்கிட்டே இருக்கிறவன் கடவுள் இல்லை. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, கொடுக்கறது இதே 2 கை தான், அது கிடையாது. இல்லை, அந்த வழியில் நம்ம என்ன பாடம் நம்ம கற்றுக்கிறோம். இப்போது எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு, யாருமே மீளவே முடியாது, வேலை போயிடுச்சு, வாழ்வாதாரம் போயிடுச்சு. அப்போது இங்கே அடித்தாரு, உடல்நிலை சரியில்லை, நம்ம மருத்துவம் பார்க்கணும், எல்லாமே அதுக்கு பொருளாதாரம் தேவை, எதுவுமே இல்லை, எல்லாமே அடித்தார். அப்போது இங்கே தொட்டா இவன் என்னை பார்க்காம இருக்கானா? ஏன்னா இந்த வெறுப்பு எங்கே போகும்? முருகன் மேலே தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா இப்போ எல்லாரும் 48 நாள் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கும் எனக்கு ஒருத்தர் கால் பண்ணுறாங்க. எனக்கு வந்து சிங்கப்பூர்லேருந்து எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணிவிட்டு, அப்போ நான் விரத்தியாக இருந்தேன், யார் ஃபோனும் எடுக்கலை, சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் அந்த ஒரு நிலைமையில. ஏன்னா இருக்கிற வெறுப்பு, ஆனால் என் மேலே தான் எனக்கு வெறுப்பு, முருகன் மேலே மட்டும் நம்ம காட்டிடக்கூடாதுங்கிற ஒரு கான்சியஸில் நான் இருக்கேன். ரொட்டீனாக அவருக்கு என்ன பண்ணிட்டு தான் இருக்கேன். கோயிலில் இருக்கும்போது எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க, உங்கள் பதிவு பார்த்தங்க, இந்த மாதிரி வந்து 40 நாள் தைப்பூசம் இருந்தது, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு. அந்த தைப்பூசத்தில் நான் படாத பாடு இருக்குது, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்தது, கடன்காரங்களாம் வீட்டில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. சரி ஓகேங்க, இப்போ ஓகேவா, நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைங்க, இதுக்கு மேலே தாங்க நான் சொல்கிறேன், முருகன் வாழ்க்கையை மாற்றிட்டாருங்க அப்படின்னு. அப்போ என்னோட கரண்ட் ஸ்டேட் பாருங்க, அவரோட கரண்ட் ஸ்டேட் பாருங்க. அப்போ எனக்குள்ள ஒரு கோவம், சரி ஓகே, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, முருகன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவர் எதிர்பார்க்காத வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு பெரிய தொகை கடனாக இருந்திருக்கு. அந்த கடன் வந்து ஃபேமிலி ஒரு 8 மாசமா அவரால் மீளவே முடியல. அவங்க அக்கா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம இந்தியாவில். அவங்க வந்து பேசிக்கல, 2 ஃபேமிலிக்கும் பேசிக்கல. தைப்பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அது சாத்தியம்? இங்கே அவங்க ஒரு சிங்கப்பூர்ல இருக்காரு, இவங்க இந்தியாவில் இருக்காங்க. அவரோட ஷேரை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கடன் கேட்கல, இருந்தாலும் முருகன் பாருங்க, எந்த டைம்ல ஒரு பக்தருக்கு போய் சேர்க்கணும், அந்த ஒரு உதவி இருக்குல்ல, அதுதான் முருகன். இப்போ எனக்கு கொடுக்கல, எனக்கு அடி மேல அடி. என்ன முருகன், அப்ப நீ முருகன் இல்லையா? முருகனே இல்லை, என்னங்க அவன் வாழ்க்கை அப்படி பேசுனாங்க, அவன் வாழ்க்கை பாருங்க இப்போ அப்படின்னு பேசுவாங்க. இப்போ நம்ம பேசும்போதே நம்ம கமெண்ட்ல பேசுவாங்க, அப்படி தூக்கி வச்சாரு. இப்பயும் முருகன் கூட தான் இருக்கான். ஏன்னா இந்த வழியில ஒரு நாளாச்சு அவரை பார்க்காம இருப்பணும். ஏன்னா எவ்வளோ தடங்கள் மேடம், டோட்டலாவே இதே வேற யாராவது இருந்தானா, இப்போ நீங்களா கூட என்னன்னா, போங்க முருகன் ரொம்ப வழி கொடுத்துட்டாரு, வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நான் வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் சந்தோஷம் இருக்குல்ல, நம்ம உயிர் நம்ம கூட தான் இருக்கு, எதுவுமே பறிக்கப்படல, கால்கள் இருக்கு, சாப்பாடு இருக்கு, எல்லாமே இருக்கு, அதை கொடுத்துருக்காருல்ல. எப்பயுமே அது மட்டும் தான் நான் யோசிப்பேன். என்னன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக எனக்கு ஒரு என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம், அது வந்து இது மக்கள்கிட்ட பதிவு பண்ணணும். எல்லாரும் இந்த கஷ்டத்தோட, கடன் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை, குழந்தை வரம் இல்லாமல் எத்தனையோ பேர் நம்ம காணொலியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு சின்ன உணர்வில் ஒரு ஹியூமனிட்டி, முருகனுக்கும் நமக்கும் அந்த பக்தி என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. நான் விருத்தியாக வரேன், கோயில் முடிச்சுட்டு வரேன், நம்ம இல்லத்துக்கு ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு வந்து இந்த சைடில், ஏன்னா ஏன் பொருளாதாரம் போயிடுச்சு, வேலை போயிடுச்சு. இப்போ அவங்கள என்னைய நம்பி இருக்கிற ஒரு பசங்களை நான் பார்த்துக்கணும், முதியோரை பார்த்துக்கணும். இப்போ நான் எங்கே போவேன், ஏது பண்ணுவேன்? நான் முருகன்ட்ட சொல்கிறேன், அழுதேன், கோயிலே அழுதேன். எனக்கு நான் கேட்கல ஐயா, முதல்ல உன்னை கேட்ட இதே கைகளால் தான் நான் சொல்கிறேன், எனக்கு எதுவும் வேணாம். என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏன்னா என்னோட கஷ்டம் என்னோட போயிடும். இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று நமக்கு வந்துட்டாலே அந்த பயமும் அந்த வலி நமக்கு தான் தெரியும். அப்போ நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? முருகன்ட்ட போய் அழுதேன்.
நான் அழுத எனக்கு தெரியும் மேடம், கூட யாருமே இல்லை, நமக்கு தானே தெரியும் அந்த வலி கண்டிப்பா. வந்தால் நமக்கு தான் தெரியும். நான் முருகன்ட்ட அழுகுறேன், அழுதுட்டு ஒன்றும் இல்லை, அழுதுட்டு போயிட்டுட்டு நான் ட்ரஸ்ட்டு தாண்டி நம்ம போகிறோம். ஒருத்தர் வேறு மொழிக்காரர் தான், அந்த சௌராஷ்டிரா அவங்க தான், இந்த ஹிந்தி பேசுகிறவங்க தான். ஓகே. 2 குச்சியை வந்து கையில் ஊன்றாரு. அவர் ஒரு ஹேண்டிகேப்பு, 2 குச்சி கையில் ஊன்றாரு. இந்த 2 முட்டிக்கால் இல்லை, கீழே எதுவுமே இல்லை, ஓகே. வெறும் அந்த பிளாஸ்டிக் கால்கள் தான். அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு, கூட அவரோட குழந்தை தூக்க முடியாம கூட தூக்குறாரு. அப்போ இது என்னடா, இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை என்னடா, அந்த வாழ்க்கை என்னடா? ஏன்னா கோயில அழுதுட்டு இந்த சீனை நான் பாக்குறேன். இது வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் கொடுத்துருக்கேனா, அந்த மாதிரி நான் உடலையே. அப்போ நான் என்னன்னா, எனக்கு அந்த காட்சியை பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம் போயிடுச்சுன்னா, அந்த குழந்தையால அவரால் தூக்க முடியல, குச்சி வச்சு ஊனிக்கிட்டே தான் வராரு. இப்போ நான் போய் என்ன உதவி பண்ண முடியும் சொல்லுங்க? நான் ஒரு உணவு கொடுத்தாலும் இல்லை நான் பொருளாதாரமே கொடுக்குறேன், இழந்த கால்கள் வந்துருமா? கிடையாது. முருக பக்தர்களுக்கு சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. அந்த தருணத்தை, அந்த ஒரு மொமெண்ட்டை, நமக்கு இது கிடைக்கலையேன்னு தேடுறதை விட, இந்த வாழ்க்கை முருகன் நம்ம கூட தான் இருக்கான்னு அந்த ஒரு உணவு இருந்துட்டாலே நீங்க கேட்கவே வேணாம், முருகன் ஆல்ரெடி உங்க கூடயே இருந்துருவான். நீங்க கேட்டதும் கேட்காதும் கண்டிப்பா தருவான். இந்த வாழ்க்கையில ஒரு 2வது ஒரு இன்சிடென்ட் இது. இதுக்கு மேல என்ன கேட்பீங்க? அந்த ஒரு சீன், ஏன்னா அதுக்கு மேல பேசவே முடியாது உங்ககிட்ட. அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தவங்க கால் பண்றாங்க ஷார்ஜால இருந்து, இந்த இன்சிடென்ட் பார்த்துட்டு கால் பண்றாங்க, முருகன் இல்லம் உங்க பதிவை நான் பார்த்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க ஐயா, என்ன விஷயங்க அப்படின்னு சொல்றேன். இல்லைங்க, எனக்கு 2வதா வந்து குழந்தை வந்து இது வரைக்கும் 8 இயர்ஸாக ட்ரை பண்ணோம், முடியல. ஏன்னா ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இந்த ஐவியில் ட்ரை பண்ணோம், அதெல்லாம் வேணாம், செயற்கையாக வேணாம், முருகன் கொடுக்க மாட்டான்னு ஒரு, ஏன்னா அவங்க பிலீவெல்லாம் விட்டுட்டாங்க. லாஸ்ட்டாக முருகன் அவங்க பால் கூட எடுக்கிறாங்க மலேசியாவில் போய், எடுத்துட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க. இப்போதான் கால் பண்ணி இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு கால் வருது. எப்பெல்லாம் விளையாட்டு பாருங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு தொகை கொடுக்குறேன், அது வந்து பசங்களுக்கு பார்த்துங்க. நான் இல்லைங்க, முருகன் கொடுக்க சொல்றாருங்க, நீங்க வாங்கிக்கிங்க. அதோட ஒரு ஃபோன் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. யார் என்ன பேர் எதுவுமே தெரியல. அவருக்கு நடந்த நிகழ்ச்சி சொல்றாரு, அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாரு, முருகன் கிட்ட கொடுக்க சொல்றாரு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டாரு. இது எந்த அளவுக்கு, அப்போ கஷ்டத்துல முருகன் கடவுள் இல்லைன்னு யாராலையும் சொல்லக்கூடாது. இந்த இன்சிடென்ட்டே போதுமே. கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல, கண்டிப்பா இதை நான் நினைச்சு கூட இல்லை, இந்த ஒரு நினைச்சு கூட எதிர்பார்க்காத விஷயங்கள், அதுதான் கடவுள் செய்யற விளையாட்டு.